திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு குரு பகவான் வக்ரகதியாக போகிற பலனை பற்றி பார்க்க போகிறோம். அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் ரிஷப ராசியிலே குரு பகவான் வக்ரகதியாகிறார். ஏற்கனவே ஒரு சுபருடைய வீட்டில் தான் இருக்கார். இதுவும் ஒரு சுபகிரகம் தான். அதனால் பெரிய பாதிப்புகளை குரு கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பாருங்கள், உங்கள் ஜாதகத்தை 2 கேட்டகரியை பிரிக்கணும். ஒன்று, குரு வக்ரமாயிருக்கான்னு பாருங்கள், அல்லது குரு வக்ரம் இல்லையான்னு பாருங்கள். இப்படி குரு வக்ரமாக இருந்தால் இந்த 4 மாத காலங்களில் ஒரு நல்ல விஷயங்கள், ஒரு ஜாக்பாட் மாதம், நினைக்கிறதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே நடக்கும். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரம் இல்லாமல் இருக்கார் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ எதில் அப்படி இருக்கணும் அப்படின்னா, குரு அப்படின்னா நகை, பணம், சொத்துக்கள், பெயர், புகழ், மதிப்பு இதெல்லாம் சொல்லக்கூடியது குரு தான். இந்த குரு உங்கள் ஜாதகத்தில் வக்ரமாக இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நகை தங்காது. அதே போல் பண இழப்புகள் நிறையா இருக்கும். நகை எடுத்தீங்கனாலும் ஏதாவது ஒரு அடமானத்துக்கு போகும், விற்க வேண்டியது இருக்கும். நகை போட்டாலே ஒரு பாதிப்புகள், நெகட்டிவ் நிறையா வரும். இதெல்லாம் குரு உங்கள் ஜாதகத்தில் ஈஸியாக வக்ரமாக இருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதே போல் குழந்தைகள் சார்ந்த ஒரு அவமானங்கள், குழந்தைகளுக்கு எது செய்ய முடியாமல் இருக்கிறது, குழந்தை தடை ஏற்படுறது, குழந்தை தாமதமாக பிறப்பது, அது எல்லாமே உங்களுக்கு குருவினுடைய தன்மையில் வந்துடும். பரம்பரை சொத்துக்கள் இருக்காது, தாத்தா பாட்டி சொத்துக்கள் சேர்த்த முடியாது, எவ்வளோ பணம் வந்தாலும் தங்காது, வர்றது எல்லாமே செலவாகுது, விரயமாகுது அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே இந்த குரு பகவான் தான் கொடுப்பார். எங்கே போனாலும் பெயர் புகழ் இருக்காது. அதே போல் உங்களுக்கு நீங்கள் யாருக்கு என்ன நல்லது செஞ்சீங்கனாலும் திருப்பி பலன் அப்படிங்கிறது ஒரு துளி கூட கிடைக்காது. இது உங்கள் ஜாதகத்தில் இயற்கையாகவே குரு கெட்டிருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்லை அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கார் அப்படின்னா என்ன மாதிரி பலன்களை கொடுப்பார் அப்படின்னா, பரம்பரையாக சொத்துக்கள் சேர்த்தக்கூடியவராக இருப்பார். 2 தலைக்கட்டு 3 தலைக்கட்டுக்கு வர்ற வரைக்கும் சொத்தை சேர்த்து வச்சிருப்பாரு. அதே போல் நகை தங்கும், நிறைய நகை வாங்கி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். நிறைய நகை சேர்ந்துக்கிட்டே இருக்கும், வாங்க 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 சேர்ந்துக்கிட்டே இருக்கும். குழந்தைகள்னால நல்ல ஒரு வளர்ச்சி, மகிழ்ச்சி, குழந்தைகளுக்கான தேவைகளை எல்லாமே பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. இதெல்லாமே இந்த குருவினுடைய தன்மையில் குரு உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் இதெல்லாமே நிச்சயமாக நடக்கும். இதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் குருவினுடைய நிலை, குரு நல்லா இருக்காரா நல்லா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நாம் ஒரு ராசிக்கு உண்டான இந்த குரு வக்ரகதி என்ன ஆவார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு இந்த குரு என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரிஷப ராசி, உங்கள் ராசிக்குள்ளேயே குரு வக்ரம் ஆகிறார். பொதுவாக உங்கள் ஜாதகத்தில் ராசிக்குள்ளே குரு இருக்கும் பொழுது 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ 5லேயே உங்களுக்கு கேது வேறு ஆக்டிவேஷன் இருக்குது. கண்டிப்பாக ராசிக்கு கனெக்டிவிட்டி ஆகும். ஏன்னா அது திரிகோண ஸ்தானங்கிறதுனால கண்டிப்பாக கேதுனுடைய தாக்கமும் இந்த ரிஷப ராசிக்கு ஏற்பட்டு கொண்டு இருக்கும். அப்போ அங்கே குரு இருக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு குரு அதிகமான நல்ல செயல்களை கொடுப்பார். அதாவது குரு ராசிக்குள்ளேயோ லக்னத்துக்குள்ளேயோ இருந்தால் பெயர் புகழ் மதிப்பு கிடைக்கும். ஒரு விஷயத்துக்காக செய்யக்கூடிய எல்லா நல்லதுக்கும் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அடுத்தது என்ன பண்ணலாம், ஒருத்தரை பார்க்க போகிறீங்க, அந்த இடம் சக்ஸஸ் ஆகிறது. அதே போல் ஒரு செயல் செய்கிறீங்க, அதற்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே புதுசாக கொடுத்து கொண்டே இருப்பார். எப்போ சக்ஸஸ் ஆகும், எப்போ அதில் வருமானங்கள் வரும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அடுத்த இந்த குரு பயிற்சி மாறும் இல்லையா, அந்த டைம் உங்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ராசிக்குள்ளே குரு இருக்கும் பொழுது கொஞ்சம் பணத்தடைகளை கொடுத்தாலும் கூட பெயர் புகழுக்கு குறைவில்லாமல் கொடுத்து விடுவார் அப்படிங்கிறது அமைப்புண்டு. 2வது விஷயம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, கொஞ்சம் மனக்குழப்பத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். கொஞ்சம் ஒற்றுமை குறைவை ஏற்படுத்தி கொடுப்பார். எங்கே போனாலும் உங்களுக்கு நல்ல மனிதர், நல்ல ஆள் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கொடுத்தாலும் கூட தன்னை சார்ந்த விஷயத்திலும் தன் மனதிற்குள் இருக்கக்கூடிய விஷயத்தையும் வெளியே யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைகளை கூட இப்போ உங்களுக்கு இந்த குரு ஜென்மத்திலிருந்து கொடுத்துட்டு இருப்பார். இப்போ குரு வக்ரகதி ஆகும் பொழுது உங்கள் ஜாதகத்தில் வக்ரமாக இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஓரளவு பண வரவு, கொஞ்சம் தெளிவான சிந்தனைகள், கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணுவார்னு வச்சுக்கோங்களேன். குரு அப்படின்னா வக்ரமாகறாருன்னா, வக்ரம்னு ஸ்பீட் பண்ணுறதுன்னு அர்த்தம். அப்போது இந்த விஷயத்தை போய் பண்ணு, பொறுமையாக இருக்காத, அடுத்தடுத்து என்ன செய்யலான்னு யோசி அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி உங்களை ஃபோர்ஸ் பண்ணி அந்த விஷயத்தை செய்ய வைப்பார் அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மை. அப்போ இந்த குரு யார், உங்களுக்கு 8, 11ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால திடீர் வருமானம், திடீர் அதிர்ஷ்டங்கள், அதே போல் பார்த்துட்டிங்கன்னா ஒரு கெட்ட பேர் இருந்தாலும் கூட அந்த கெட்ட பேர் மறையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், இதெல்லாமே உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருந்தால் நடக்கும். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும். பணம் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க, மறுபடியும் பணம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லுவாங்க, அதெல்லாம் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த டைமில் பார்த்துட்டிங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நீங்கள் பண்ணும்போது அது லாஸ் ஆகக்கூடிய சூழ்நிலைகளை கூட கொடுத்து விடும். அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் எந்த பணத்தையும் இறக்காமல் இருப்பது ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு. பெரிய லாபத்தை எதிர்பார்க்காதீங்க, என்ன இருக்குதோ அது ஓகே அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பொதுவாக குரு ஒரு சுபகிரகமாக இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு லாபஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனாலையும் பெரிய அளவுக்கு இவர் உங்களுக்கு
கெடுதலை பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இல்லை. அதையும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். யோசனை செய்யக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்கிறார். அதனால் இயற்கையாகவே சிந்திக்கக்கூடிய தன்மை குரு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். இது பண்ணலாம், இது வேண்டாம், இது செய்யலாம், இது செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக குரு பிரபஞ்சத்தின் மூலமாக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். ஸோ ரிஷபராசி பெருசாக அந்த குரு வக்ரகதி ஆகிறார் அப்படிங்கிறத பற்றி பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. ஜாதக ரீதியாக ஏதாவது தசாபுத்தியில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கொஞ்சம் ஒரு அனலைஸ் பண்ணிக்கோங்க. அது மாதிரி ஒரு சூழ்நிலைகள் தசாபுத்தி சரியில்லை அப்படின்னா கொஞ்சம் ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவிகளை சரணம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.